World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளை நிறுவன தலைவர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்களின் பொன்னான கருத்துரை. இன்றைக்கி அவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா என்ன தலைப்பு அப்படின்னா, அஸ்வினி முதல் ரேவதி வரை செய்வினை பாதிப்புக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுகிறார். இன்றைக்கி மோஸ்ட்லி ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு அவர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு விஷயத்தில், இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டால், ஏதோ ஒன்று ஒரு திருமணம் பாதிப்பாகுது, ஒரு குழந்தை பேர் பாதிப்பாகுது, இல்லை ஒரு வீடு கட்டுறது நின்று போகுது, ஒரு பங்காளி சண்டை வருதுனாவே உடனே முதல்ல என்ன சொல்லுவாங்க, கிரக பாதிப்பை கூட சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஏதாவது செய்வினை பாதிப்பு இருக்கா, ஏதாவது தோஷம் இருக்கா, செய்வினை தோஷம் இருக்கா, ஏவல் பிள்ளை சூனியம் பண்ணிட்டாங்களா, யாராவது ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டு அவங்க எனக்கு செய்வினை வச்சுட்டாங்களா, இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போது இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே நிறைய ஒரு கான்செப்டாக போயிட்டுருக்கு. இதில் பொதுவாக கிரக ரீதியாக பாதிப்பானா எப்படி இருக்கும், நட்சத்திர ரீதியாக பாதிப்பானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்டு. இதில் உங்களுக்கு எளிதில் இன்றைக்கி ஈஸியாக அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற எண்ணம் வந்தாலே, இல்லை செய்வினையால் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நமது வீடியார் அவர்கள் சொல்ல போகிறாங்க. உங்களுடைய பலத்த கரகோஷனுன்னு அவரை வரவேற்போம். ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையின் 60வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை இருக்கரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். இந்த மாதம் நாம் என்ன தலைப்பில் பேச போகிறோன்னா, செய்வினை தோஷம் பற்றிய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அது அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரக்காரங்களுக்கான பரிகாரங்களையும் இதில் நான் கொடுக்க போகிறேன். நம்ம எப்பயுமே ஒரு தலைப்பில் எடுத்து பேசுகிறோன்னா, அந்த தலைப்பை எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் அந்த தலைப்பு இருக்கும். இந்த தலைப்பை எடுத்ததுக்கான காரணம், இப்போ ரீசன்ட் டேஸில் கடந்த ஒரு 2 மாதமாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த செய்வினை சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேள்விகளாக கேட்குறாங்க. அதில் சில பேருக்கு மூட நம்பிக்கையாகவும் செய்வினை முழுமையாக நம்புகிறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு செய்வினை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜோதிடராகிய நாம தான் அதை சார்ந்த விஷயத்தை மிக தெளிவாக நம்ம புரிய வைக்கணும், வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் நம்மளுடைய மாணவர்களுக்கும். இந்த செய்வினை அப்படின்னோடனே எல்லாருக்கும் மனசில் வர்றது என்னென்னா, இந்த திரைப்படங்களில் காமிக்கிற மாதிரி தாந்திரிகம் மாந்திரிகம் சம்மந்தமான விஷயம், ஒரு பதுமையை வச்சு குத்துவாங்க, இந்த மாதிரியான பூஜை பண்ணுவாங்க, தாந்திரிகமாக ஏதாவது செய்வாங்க, இப்படி நிறையா விஷயங்கள் ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி திரைப்படங்களில் காமிச்சிருப்பாங்க. அதை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி யூடியூப்லேயும் நிறைய ஜோதிடர்கள் பேசுகிறாங்க, அது சம்மந்தமான பூஜைகள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பற்றி நீங்கள் ஒரு ஆழமான ஒரு விழிப்புணர்வு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செய்வினை அப்படிங்கிறது ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தமாக, ஒரு தாந்திரிகம் சம்மந்தமாக பூஜை பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு மனசில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களே செய்வினைக்கு இணையான ஒரு விஷயந்தான். நீங்கள் நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுக்காம ஒரு கெட்ட எண்ணங்களோட வாழ்கிறீங்க அப்படின்னாலே அப்போ உங்களுக்கு அது செய்வினை பாதிப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து இவர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, இவர் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டாரா அப்படின்னு வாயால் பேசுகிறது, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய திஷ்டிகளும் செய்வினையோடைய ஆதிக்கத்தில் தான் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த செய்வினை அப்படிங்கிற விஷயம் எதை அடிப்படையாக கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக தான் செய்வினை உருவாகுது. அப்போ அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பை அடிப்படையாக வச்சு தான் இந்த செய்வினை அப்படிங்கிற விஷயமே இருக்கும். முதல்ல ஒருத்தருக்கு மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தால் தான் அவங்கள பற்றி பொறாமப்படுறது, அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, புரணி பேசுகிறது, அதுக்கப்புறம் அது திஷ்டியாக மாறுறது, நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறது. ஒருத்தர் பேசுகிறது ஒரு எனர்ஜினா 10 பேர் சேர்ந்து பேசுகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவு எண்ணங்கள் தான் ஒரு மனிதனுக்கு செய்வினையாக மாறுது. அப்போ இதை எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும்? நீங்கள் எதிர்விளைவுகளாக எதிர்மறை எண்ணங்கள் தான் செய்வினையாக மாறுதுன்னு சொல்லிட்டீங்க சார். அப்போ இதுக்கு நம்ம ஜோதிடத்தில் எப்படி தீர்வு காண்பது, ஜோதிடத்தில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் அதை ஜோதிடத்துக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு சரியான பலன்களும்
தெளிவான பரிகாரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஏன் ஜோதிடத்தின் மூலிமா தீர்வு காண முடியுதுன்னா, ஜோதிடத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் காரகத்துவங்களாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. அப்படி பார்த்தோம்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? காரகத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த செய்வினையை பற்றி சொல்லக்கூடிய நட்சத்திரம் எது? செய்வினை தோஷத்தை பற்றி சொல்லக்கூடிய நட்சத்திரம் எதுனா 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் தான் செய்வினை தோஷத்தை பற்றி சொல்லக்கூடியது. செய்வினையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் என்னென்னா, காலபுருஷத்துடைய 8ஆம் பாவ அதிபதியான செவ்வாய் தான் செய்வினைக்கான கிரகம். செவ்வாய் தான் செயல்பாடு. செவ்வாய் மற்றும் ராகு தான் செய்வினைக்கான கிரகம். காலபுருஷத்துடைய 8ஆம் பாவமான விருச்சக ராசி காரகத்துவத்தில் விருச்சக ராசி தான் செய்வினைக்கான ராசி. பாவத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 8ஆம் பாவம் தான் செய்வினைக்கான பாவம். அப்போ கிரகத்தில் செவ்வாய் ராகு, பாவத்தில் 8ஆம் பாவம், ராசியில் விருச்சக ராசி, நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம். எப்பயுமே ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் இந்த 4 காரகத்துவங்கள்லாம் முதல்ல கற்றுக்கணும். இந்த காரகத்துவங்களை பேஸ் பண்ணி தான் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்போ இதிலேருந்து நம்ம எளிமையாக என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நமக்கு செய்வினை சார்ந்த பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத 4 விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கா, செய்வினை பாதிப்பு உண்டு. விருச்சக ராசியில் கிரகம் இருக்கா, செய்வினை பாதிப்பு உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, செய்வினை பாதிப்பு உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, அஸ்வினியில் லக்ன புள்ளி விழுந்தாலோ, அஸ்வினியில் ஏதேனும் கிரகம் இருந்தாலோ செய்வினை பாதிப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்கிறீங்களோ உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் செய்வினை பாதிப்பு உண்டு. 8ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, 8ஆம் பாவத்தை கிரகம் பார்த்தாலும் சரி, விருச்சகத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, விருச்சகத்தை கிரகம் பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு நிச்சயமாக செய்வினை பாதிப்பு உண்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணுவீங்க, சார் நீங்கள் சொன்ன எல்லா அமைப்பிலையுமே எனக்கு இருக்குது. அஸ்வினிலையும் கிரகம் இருக்குது, 8ஆம் பாவத்துலேயும் கிரகம் இருக்குது, விருச்சகத்துலேயும் கிரகம் இருக்குது, செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு. இப்படி எல்லா அமைப்பிலையும் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு அதீதமான செய்வினை பாதிப்புகள் உண்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ மனசில் நமக்கு தோணும், நான் யாருக்குமே இந்த ஜென்மத்தில் என்னுடைய மனசறிஞ்சு நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரையும் நினச்சதில்லை, செய்வினை வைத்தது கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி பாதிப்பு வருது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணலனாலும் முன்னாடி ஜென்மத்தில் ப்ரீவியஸ் பர்த்தில் செய்த கர்ம வினையால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தொடரும். அல்லது உங்களுடைய முன்னோர்களான தாத்தா பாட்டி, சொந்தக்காரங்க, உங்கள் மனைவி வீட்டார், உங்கள் கூட பிறந்த சகோதரர் வர்க்கம், இல்லை உங்கள் நண்பர்கள் வர்க்கம், இவங்க வர்க்கத்தில் செய்தனாலையும் இந்த பாதிப்புகள் தொடரும். எப்பயுமே ஒரு கர்மாவை நாம் செய்யலைனாலும் நம்மளை சார்ந்த பிளட் ரிலேஷன்ஸ், நம்முடைய முன்னோர்கள் செய்கிறதுனால இந்த கர்மா நமக்கு தொடரும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லியாச்சு, இந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு செய்வினை பாதிப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இந்த பாதிப்பு காமனாக செய்வினை பாதிப்புன்னு சொல்கிறோம். அது எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அதிகமாக நம்ம பார்க்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலபுருஷத்துடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. ஏன் சார் முதல் நட்சத்திரம் அஸ்வினியை செய்வினைக்காக கொடுத்தாங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் இந்த செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகுது. அப்போ நம்முடைய சிந்தனையை குறிக்கக்கூடிய ராசி எது? மேஷ ராசி. அதுதான் காலபுருஷத்துடைய முதல் ராசி. அந்த முதல் நட்சத்திரம்னு சொல்கிற அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய வீட்டில் வருது, சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். அப்போ அந்த இடத்துல சூரியன், செவ்வாய், கேது இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கமும் அதில் இருக்குது. காலபுருஷருடைய முதல் வீடு செவ்வாய், காலபுருஷருடைய 5ஆம் வீடு சூரியன். அப்போ நம்முடைய சிந்தனையும் எண்ணங்களையும் ஒருங்கே பெற்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்.
அது ஒரு சிக்கலான ஒரு கிரகமான கேதுவின் நட்சத்திரமாக வருது. அதனால தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த செய்வினை தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை தெளிவாக என்ன பண்ணிக்கணும், எதனால் அஸ்வினி நட்சத்திரம் கொடுத்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மறைமுகமாக ஒரு மாயை தோற்றத்தோட நமக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறது 8ஆம் பாவம். நமக்கே தெரியாது யார் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. அப்படிங்கிற ஒரு மாயை தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது 8ஆம் பாகம், மறைமுகமான பாவம்னு சொல்கிறோம். அதனால தான் 8ஆம் பாவத்தையும் 8வது ராசின விருச்சகத்தையும் இந்த செய்வினை தோஷத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராகுவோட சேர்றோம். ராகு தான் மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கான கிரகம். அதனால தான் செவ்வாய் ராகுவை நம்ம செய்வினைக்காக சொல்கிறோம். எதனால் அந்த கிரகங்களையும் அந்த பாவங்களையும் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதன் மூலிமா அடிப்படையாக ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த செய்வினை பாதிப்பு ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் எப்படி இம்பேக்ட் பண்ணுது. சில பேருக்கு திருமணத்தை தடை பண்ணும், சில பேருக்கு குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும், சில பேருக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு விபத்துக்களை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை வெளிப்படுத்துகிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நட்சத்திர தாராபலனை அப்ளை பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கா? நம்ம எல்லோரும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கா நமக்கு? இப்போ நான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், பூர நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருப்பீங்க, பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருப்பீங்க, ரேவதி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருப்பீங்க. முதல் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான செய்வினை பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நட்சத்திர தாராபலனை அடிப்படையாக வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திர தாராபலனை அடிப்படையாக வச்சு தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு அஸ்வினி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருதுன்னு கால்குலேட் பண்ணி போடுங்க. இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தா அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? 2வது நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் என்ன கொடுக்கும்? நல்ல சம்பத்து, வருமானத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒருத்தங்க மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? மகத்தில் பிறந்தவங்களுக்கு 19வது நட்சத்திரமாக வரும். 19வது நட்சத்திரங்கிறது பிராப்த நட்சத்திரம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை தானாக தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அஸ்வினி ஒரு பர்டிகுலர் தாராபலனை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? 3வது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரமாக வரும். இப்படி ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரமாக வருதுன்னு பார்க்கணும். இதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்னு எடுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா, கேதுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி ஜென்ம தாரையாக வருமா? கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அஸ்வினி ஜென்ம தாரையாக வரும். மூலத்துக்கு கர்ம நட்சத்திரம் 10வது நட்சத்திரம், மகத்துக்கு 19வது நட்சத்திரம், அஸ்வினிக்கு ஜென்ம நட்சத்திரமாகவே வரும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புனா, மன ரீதியான பாதிப்புகளை செய்வினை மூலமாக வரும். யாரெல்லாம் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவர்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் செய்வினை மூலமாக வரும். எல்லாமே நல்லாயிருக்கும், மன நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க, நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை ஆக முடியலன்னு சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை முழுமையாக முடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த செய்வினை பாதிப்பால் வரும். யாரெல்லாம் அஸ்வினி, மகம், மூலத்தில் பிறந்திருந்தால். அதில் குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வினை பாதிப்பால் அவங்க குடும்பத்தில் நிறையா அகால மரணங்கள் வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் கண்டங்கள் ஏற்படும். என்ன காரணம்? மூல நட்சத்திரத்துக்கு அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரம்? 10ங்கிற கர்ம நட்சத்திரம். அப்போ கர்ம நட்சத்திரத்துடைய பலனை சாதாரணமாகவே கர்ம நட்சத்திரம் மோசமான பலனை கொடுக்கும். அதில் செய்வினை தோஷம் மிகுந்த நட்சத்திரங்கிறனால செய்வினை தாக்கத்தால் அந்த பலனை ஏற்படுத்திவிடும். இது கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி வந்து என்ன தாரையாக வரும்? 9வது தாரையாக வருமா? 9வது தாரை பரம மைத்திர தாரைன்னு சொல்கிறோம். பரணிக்கு 27வது நட்சத்திரம். அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா வணங்கும் நிலை நட்சத்திரம்னு சொல்கிறோம். பூரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? 18வது நட்சத்திரமாக வரும். பணப்பகை நட்சத்திரம்னு சொல்கிறோம். பூராடத்துக்கு 9வது நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அது பரம மைத்திரதாரை நட்சத்திரம் தான் அஸ்வினி. ஆனால் பரணியில் பிறந்தவங்களுக்கு வணங்கும் நிலை. வணங்கும் நிலை நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் தான் சார்னு சொல்லலாம். பரணிக்கு 27, அஸ்வினி வணங்கும் நிலை தான். ஆனால் இந்த செய்வினை தோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரனால என்ன பண்ணுன்னா, யார் ஒருவர் நம்மளை உயர்த்தி விடுறாங்களோ அவங்களே செய்வனை வச்சு நம்மளை அழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பரணிக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அப்போ எப்பயுமே இந்த செய்வனை தோஷத்தோட பாதிப்பை எப்படி உணர்வாங்கன்னா, வளர்ந்தவங்களாலேயே அழிஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படும். வளர்ந்தவங்களாலேயே அழிஞ்சு போகக்கூடிய சூழல். அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா 18வது நட்சத்திரமாக வரனால பூரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வினை தோஷம் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும்னா, பண ரீதியான பாதிப்பை கொடுக்கும். பண விஷயத்தில் மிக மோசமான பாதிப்பை அடைவார்கள். பணம் வர வேண்டிய இடத்துல வராது, சம்பளம் ஒழுங்காக கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது, அல்லது பணத்தை மல்டிப்புளாக செலவு பண்ணுற சூழல், விரயம் பண்ணுற சூழல், மல்டிப்புளாக கடன் வாங்குகிற சூழல், கடன் வாங்குறதுக்கு அடிக்ட் ஆகிற சூழல், இந்த மாதிரி சூழல்லாம் வரும். நமக்கே தெரியாது, எப்படி கடன் வாங்கினே தெரியாது. 10,000 ரூபா கடன் இருந்தது சார், இப்போ 10 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த பூரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினியோடைய தாக்கம், செய்வினை தாக்கம் வந்து இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். இது வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக வலிமையை பொறுத்து மினிமம் 10% 100% வரைக்கும் அந்த பலன் நடக்கும். ஆனால் 10% இந்த தன்மையை நீங்கள் அனுபவிச்சே தீரணும், பரணி பூரத்தில் யார் பிறந்திருந்தாலும். அடுத்து பூர நட்சத்திரம். பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு அதுவும் பரம மைத்திரத்தாரை தான். ஆனால் 9வது நட்சத்திரமாக அஸ்வினி வரும். 9ங்கிறது என்ன சொல்கிறோன்னா, சகல விதமான சப்போர்ட் கிடைக்கிற நட்சத்திரம்னு சொல்லலாம். பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி மூலமாக எல்லா விதமான ஆதரவும் கிடைக்கும். ஏன்னா அதை வந்து அதிநட்பு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, 9வது நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் சகல விதமான ஆதரவையும் கொடுக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு அஸ்வினி. ஆனால் அது செய்வனையால் என்ன ஆகும்னா, அந்த ஆதரவு எதுவுமே கிடைக்காத மாதிரி நற்கதியாக நடுத்தெருவில் நிறுத்துற மாதிரியான சூழலை கொண்டு போய் விட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா, பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி வந்து செய்வனுடைய இம்பேக்டை காமிக்க ஆரம்பிக்கும்போது பல பாதிப்புகளை ஆதரவு ரீதியாக சந்திப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை முழுமையாக நம்பி செய்யும்போது அங்கே ரிஸ்க் ஆகிடும். நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். இது பூராடத்துக்கு அஸ்வினி கொடுக்கக்கூடிய பலன். ஓகே, அடுத்தது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சூரியனுடைய நட்சத்திரம் என்னது? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த அஸ்வினி என்ன தாரையாக வரும்? மைத்திர தாரையாக வரும். 8வது நட்சத்திரமாக வரும். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி 26வது நட்சத்திரம். உத்திரமில் பிறந்தவங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? உத்திரமில் பிறந்தவங்களுக்கு 17வது நட்சத்திரமாக வரும். உத்திராடமில் பிறந்தவங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களுமே மைத்திரதாரை நட்சத்திரங்கள். மைத்திரதாரையோட பலன் வந்து அதுவும் ஒரு சப்போர்ட்டிவான நட்சத்திரம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், சகல பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு திடீர்னு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். 8ங்கிறதே வந்து திடீர் அதிர்ஷ்டம்தான். அப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குதோ அதே மாதிரி திடீர் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இந்த அஸ்வினி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி திடீர் விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணுன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்காம தடை பண்ணும். திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில்
அந்த மனிதர்களை லாக் பண்ணிடும். அப்படின்னு என்ன சார் பண்ணுறது? எனக்கு திடீர்னு லாட்ரி விழுந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி லாட்ரிக்கு அடிக்ட் ஆகிறது, ரம்மி விளையாடுறது, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போட்டு திடீர்னு லாபம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் போய் கண்மூடித்தனமாக பணம் போடுறது, இப்படி அவங்களுடைய சிந்தனையை மாற்றி விட்டு அவங்கள லாக் பண்ண வைக்கக்கூடிய சூழல் அந்த அஸ்வினியோட செய்வினை தோஷம் செய்யும். யாரெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த அஸ்வினியோட செய்வினை தோஷம் எப்படி பலன்களாக நமக்கு பிரதிபலிக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது இயற்கையாகவே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் வதை நட்சத்திரமாக வருமா, 7வது நட்சத்திரமாக வருமா, வதை தாரையாக வரும். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு நேச்சுரலாகவே கெடுதல், அதில் செய்வனை தோஷத்தையும் கொடுக்குறனால அது மிக மோசமான மனவேதனையை ஏற்படுத்தும். அது எப்படி சொல்லுதுன்னா, செய்வனை தோஷத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, யாரை நமக்கு பிடிக்காதோ அவங்களே நமக்கு முதலாளியாக வந்து உட்காருவாங்க. அப்போ எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். யாரை நமக்கு பிடிக்காதோ அவங்களே நமக்கு முதலாளியாக வந்தால் அவங்க டெய்லி அவங்க மூஞ்ச பார்க்கணும், அவங்கள்ட்ட திட்டு வாங்கணும், அவங்கள்ட்ட அடிமையாக நடந்துக்கணும். அந்த மாதிரியான மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் தள்ளப்படுவோம். மிக மோசமான எக்ஸ்ட்ரீம் மனவேதனைக்கு போவோம். யாரை பிடிக்காதோ அவங்களே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி சூழல்கள் ஒரு எக்ஸாம்பிளாக அதை சொல்கிறேன். வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனவேதனை அனுபவிக்கிற மாதிரி சூழலை அது கொடுக்கும். யாரெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த அஸ்வினி செய்வனை தாக்கத்தை இப்படி தான் கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் மனவேதனையே கொடுக்கும். அது பிள்ளைங்களால் வரலாம், மனைவியால் வரலாம், வேலை பார்க்குறவங்களால் வரலாம், நம்முடைய நண்பர்களால் வரலாம், உறவு நிலைகளால், நம்ம கூட பழகக்கூடிய நபர்களால் மனவேதனையை கொடுத்துரும். அடுத்தது செவ்வாயோடைய நட்சத்திரங்கள். செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் வந்து இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்வினி என்னவா வரும்? சாதக நட்சத்திரமாக வரும். 6வது நட்சத்திரம், 6வது தாரை, தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சார் அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் தானே, அப்போ நல்ல தெய்வ அனுகூலத்தை தானே கொடுக்கும். தெய்வ அனுகூலத்தை தான் கொடுக்கும். ஆனால் செய்வனை பாதிப்பு நடைபெற ஆரம்பிச்சிட்டா தப்பான டிவைன் கியரன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தவறுதலான தெய்வ வழிகாட்டுதல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன சார்? உங்களுக்கு எந்த தெய்வம் ஒத்து வராதோ அந்த தெய்வத்தை போய் கும்பிட ஆரம்பிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கருப்பு சாமியை ஒத்துக்காது, எங்களுக்கு முனியப்ப சாமியை ஒத்துக்காது, எங்களுக்கு பெருமாள் ஒத்துக்காது. நானே ஜாதகரியாக சொல்லுவேன் சில கடவுளை கும்பிடக்கூடாதுன்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த தெய்வ அனுகூல தாரையாக வரனால சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வினை தோஷம் எப்படி வேலை செய்யும்னா, தவறான தெய்வ வழிகாட்டுதல் மூலமாக வேலை செய்யும். அப்போ எப்படின்னா, தெய்வ சக்தியாலேயே அவங்க வாழ்க்கையை நாசமாக்குறது. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போனால் விபத்து நடக்கும்னு இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து செய்வினை பாதிப்பு அதிகமாகும். என்ன ஆகும்னா, நமக்கு தெரிஞ்ச ஜோசியரே தப்பாக நமக்கு வழிகாட்டிடுவார். ஜோசியர் மேலே தப்பு கிடையாது, உங்களோட செய்வினை தாக்கம் நீங்கள் நம்பி இருக்கிறவங்க உங்களுக்கு தப்பாக வழிகாட்டுற மாதிரி சூழலை கொடுத்துருவாங்க. அப்போ தெய்வீகம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அஸ்வினி எந்த அளவுக்கு நன்மை பண்ணுச்சோ, அந்த செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்வினை தோஷத்துடைய தாக்கம் செயல்பட ஆரம்பிக்கும் போது தவறான வழிகாட்டுதலை கொடுத்துரும். இது செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயம். தெய்வ அனுகூலம் இருந்தால் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். தெய்வ அனுகூலமே தவறுதல் ஆகிறதுங்கிறது மிக மோசமான ஒரு பலனை கொடுக்கிறது. அடுத்தது ராகுவின் நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம். இந்த ராகுவின் நட்சத்திரத்துக்கு அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? காரிய தடை நட்சத்திரமாக வரும். காரிய தடை நட்சத்திரம். அப்போ இயற்கையாகவே ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி காரிய தடை. அப்போ செய்வனை சார்ந்த விஷயம் சேரும்போது என்னாகும்னா எக்ஸ்ட்ரீம் காரிய தடை ஆகும்.
மிக மோசமான காரியத்தடை கொடுக்கும். 1 இன்ச்சு கூட ஒரு விஷயம் நகராது. அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுத்துரும். அப்போ அந்த தாராபலனோட ரீதியாக இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. குருவோடைய நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3ல் பிறந்தவங்களுக்கு கேதுவின் நட்சத்திரம் சேமதாரையாக வரும். சகல ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வரும். அதில் பாருங்கள், விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு 13 பதவி உயர்வு நட்சத்திரமாக வரும். பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு 4 சேமத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வரும். ஆனால் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு 22 வைநாசிக நட்சத்திரமாக வரும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 நட்சத்திரங்களில் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மோசமான பலனை கொடுக்கும். உடல் ரீதியான பாதிப்பு, நம்பிக்கை துரோகங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன பண்ணி விட்டுரும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் அந்த செய்வினை தோஷம். விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு 13ஆவது நட்சத்திரமாக வரனால வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக விடாமல் செய்வனை பண்ணி பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இதே பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியான சகல சம்பத்துக்கள், வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, படித்து பட்டம் பெறுவது, நகை வாங்கிறது, இந்த மாதிரி சகல ஐஸ்வர்யங்களை கிடைக்க விடாமல் பண்ணுவாங்க. அதெல்லாம் செய்வனையால் நடக்கும். இது குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள். அடுத்து சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சனியோடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த சனியோடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்கும் கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி என்னவா வரும், விபத்து தரையாக வருமா? இங்கே தான் மிக மோசமான பலன் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தான் சார் கார் ஓட்டிகிட்டு போகிறோம், எப்படி அந்த லாரி வந்ததுனே தெரியல, போய் இடிச்சிட்டோம். 2 வீலரில் போகும்போது யார் தட்டி விட்டாங்கன்னு தெரியல, தானாக விழுந்த மாதிரி இருந்தது, யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, ஒரு மாயை மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுதான் செய்வனை மூலமாக விபத்தை ஏற்படுத்துதல்னு அர்த்தம். இது எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும்னா, சனியின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு. ஏன்னா செய்வனை தோஷத்தை கொடுக்குற நட்சத்திரமான அஸ்வினி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தான் விபத்து நட்சத்திரமாக வரும். அடுத்தது புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு 20ஆவது நட்சத்திரம், கேட்டையில் பிறந்தவங்களுக்கு 11ஆவது நட்சத்திரம், ரேவதியில் பிறந்தவங்களுக்கு 2ஆவது நட்சத்திரம். அப்போ என்னன்னா, இது வருமானத்தை கொடுக்குற நட்சத்திரமாக இருந்தாலும் செய்வினை தோஷம் பாதிக்கப்படும் போது வருமானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். டோட்டலாக வருமானத்தை பிளாக் பண்ணும். அதில் குறிப்பாக கேட்டை நட்சத்திரங்களுக்கு மிக மோசமான பாதிப்பு. ஏன்னா கேட்டைக்கு அது சமுதாய பகை நட்சத்திரமாகவும் வருது, கேட்டைக்கு அஸ்வினி பகை நட்சத்திரமாகவும் வரும். அப்போ கேட்டையில் பிறந்தவங்களுக்கு செய்வினை பாதிப்பு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்படி 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் செய்வினையுடைய தாக்கம் எப்படிப்பட்ட வழிகள்லாம் வரணுங்கிறத தாராபலன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக செய்வினைங்கிறது எப்படின்னா, புதுசாக ஒரு செய்வினை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே முன்ஜென்ம கர்மாவில் தொடர்பு இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி செய்கிறது, பூர்வ புண்ணியத்தோடு தொடர்புபடுத்தி செய்கிறது ஈஸியாக செஞ்சுருவாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய பலவீனம் என்னவோ, வீக்னஸ் என்னவோ, அதை பயன்படுத்தி தான் செய்வினையை செய்வார்கள். அதனுடைய தாக்கம்தான் ஒரு மனிதனுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு இயற்கையாகவே காலில் பிரச்சனை இருக்குது ஜாதக ரீதியாக, அப்படின்னு என்ன ஆகும், அந்த பிரச்சனையை எடுத்து தான் அந்த செய்வினையோட தாக்கத்தை அதிகப்படுத்துவாங்க. இயற்கையாகவே கண் பாதிப்பு, அப்போ அந்த பிரச்சனையை எடுத்து தான் செய்வினையை அதிகப்படுத்துவாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது செய்வினையை பற்றி பயப்படுறாங்க. பட் அது ஒரு லாஜிக்கலாக சில விஷயம் இருக்குது. அந்த லாஜிக்கில் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் 27 நட்சத்திரங்களையும் கம்பைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வினை பண்ண முடியாது. ஒருத்தர் விபத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியுமா? நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பை செய்ய முடியுங்கிறத தெரிஞ்சு அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு செய்வினை வைக்கிறதுக்கு இப்போ நான் ட்ரைனிங் கொடுக்கல,
செய்வனிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு தெரிஞ்சாதானே நீங்கள் கற்றுக்க முடியும். தெரிஞ்சாதானே அந்த தப்புலேருந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். இதெல்லாம் ஒவ்வொரு வாடிக்கையாளரை வந்து சொல்லும்போது அதிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயங்கள். அதே மாதிரி வேறு எப்படி இந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லக்னத்திற்கு 12 பாவங்கள் இருக்கா? 12 பாவங்கள் இருக்குது. நான் சொன்னேன் அஸ்வினியில் போய் ஏதாவது கிரகம் நின்னா பிரச்சனை அதிகம்னு சொன்னேன். அந்த மாதிரி யார் ஒருவருக்கு லக்னாதிபதி போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா, லக்னாதிபதி போயிட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய செய்வினை பாதிப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கும்? அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். லக்னாதிபதி போய் அஸ்வினியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கே செய்வினை பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்பு எப்படி கொடுக்குன்னா, உடல் காரகத்துவம், உயிர் காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவம், இந்த 3 காரகத்துவத்தின் வழியாக கொடுக்கும். அப்போ லக்னாதிபதியே போயிட்டு அஸ்வினியில் நின்றுச்சுன்னா ஜாதகரே பாதிக்கும், ஜாதகரோட தலை பகுதியை பாதிக்கும், ஜாதகருடைய புகழையும் அவருடைய நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் நல்ல பெயரை பாதித்து விட்டுரும், அவப்பெயரை ஏற்படுத்திடும். இரண்டாம் அதிபதி போய் அஸ்வினியில் நின்றுச்சுன்னா 2ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவம் குடும்ப உறுப்பினர்களை பாதிக்கும், வருமானத்தை பாதிக்கும், கண் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். 3ஆம் அதிபதி போய் அஸ்வினியில் நின்னா கூட பிறந்த தம்பி தங்கச்சியை பாதிக்கும், குறுகிய தூர பயணத்தில் விபத்தை கொடுக்கும், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை தடை பண்ணும். 3ஆம் அதிபதி போய் அஸ்வினியில் நின்றுச்சுன்னா. 4ஆம் அதிபதி போய் அஸ்வினியில் நின்னா 4ஆம் பாவ காரகத்துவம் தாயை பாதிக்கும், வண்டி வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, உடம்பில் நுரையீரல் பகுதி மார்பக பகுதியில் பிரச்சனை கொடுக்கும். ஒரு கிளைண்ட் வராரு, அவர் ஜாதத்தில் பார்த்தோன்னே 4ஆம் அதிபதி போய் அஸ்வினியில் நிற்கிது. அப்போ அவருக்கு செய்வினை தோஷம் பாதிக்கப்படுது. எங்கே பாதிக்கும்? அவர் வீட்டில் பாதிக்கும். வீடு கட்டுற விஷயத்தில், அவர் யூஸ் பண்ணுற காரில், அவர் போடுற ட்ரெஸ்ஸில், அவங்களுடைய அம்மா கிட்ட, அதே மாதிரி அவர் படித்த படிப்பில், இதிலெல்லாம் செய்வினை பாதிப்பு வரும். இவங்க தான் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் தானாக டோரு சாத்துது, பெட்டில் ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது, பாத்ரூமில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரே அமானுஷ்ய நிகழ்வுகள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் 4ஆம் அதிபதி போய் அஸ்வினியில் நிற்கும். அடுத்த 5ஆம் அதிபதி அஸ்வினியில் நின்றுச்சுன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், வயிறு சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் குலதெய்வ அனுகிரகத்தில் செய்வினை தாக்கம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் இருக்குது, குலதெய்வத்தையே கட்டிட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு யாருக்காவது இருந்தால் 5ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும். 6ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு. நோய், கடன், வழக்கு, எதிரி எல்லாமே 6ஆம் பாவத்தில் இருக்காங்க. அப்போ 6ஆம் அதிபதி அஸ்வினியில் போய் நிற்கும்போது இதை சார்ந்த எல்லா விஷயத்துலேயும் அந்த செய்வினை தாக்கத்தை கொடுத்துரும். ரொம்ப வருஷமாக வழக்கு இழுத்துட்டு போகும், ரொம்ப வருஷமாக கடன் அடைக்க முடியாது, ஏதாவது ஒரு டிசீஸ்னால பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அவர்களுக்கு செய்வினை பாதிப்பு இருக்கும். திருமணம் ஆகாது, திருமணம் நடந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, செக்ஸுவல் லைஃப்பில் ப்ராப்ளம், இல்லற வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது, சந்தேக எண்ணத்தை தூண்டி விடுவது, இந்த மாதிரியான நிறைய டிஸ்டர்பன்ஸை 7ஆம் அதிபதி அஸ்வினியில் இருந்தால் கொடுக்கும். இல்லீகல் அஃபேர்ஸ் வர்றது, இதிலெல்லாம் போயிட்டு கணவன் மனைவி மாட்டுவாங்க. அப்போ ஒவ்வொரு செய்வினை தோஷமும் எப்படி எந்த வழிகளெல்லாம் செயல்படும், எந்த வழிகள்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் கிளியராக. அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா ஆயுள் சார்ந்த பாதிப்பு, விபத்து சார்ந்த பாதிப்பு, நிறையா விஷயங்கள் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறது, எதிர்மறையாக நினைக்கிறது, தேவையில்லாத மனோபயம், மரண பயம், இது எல்லாமே 8ஆம் அதிபதி அஸ்வினியில் இருந்தால் அதை சார்ந்த பலன்களை பிரச்சனை கொடுக்கும். கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்களிடையே
பிரச்சனை வருது, சண்டை வருது, சம்மந்தி வீட்டுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும். ஒன்பதாம் அதிபதி அஸ்வினில் என்னன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூலமே செய்வினையால் கட்டுப்படுத்தப்படும். தெய்வ அருள், குரு அருள், அப்பா குருமார்கள் இவங்க கூட செய்வினையால் பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம், ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம், ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா ஒன்பதாம் அதிபதி அஸ்வினியில் இருக்கும்போது அவங்களால அந்த இடத்துக்கே போக முடியாது. ஏன்னா அங்கேயே தெய்வ அனுகூலம், குரு அனுகூலம் எல்லாம் அஸ்வினியில் போய் லாக் ஆகிருக்கு. அப்போ அவங்க வந்து அங்கே ரிலீஃப் கிடைக்கும்னா அந்த கைடன்ஸ் கிடைக்காது, அந்த வழிகாட்டுதல் கிடைக்காது ஒன்பதாம் அதிபதி அஸ்வினியில் இருந்தால். அடுத்து 10ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு தான் தொழில் முடக்கத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு செய்வினை பாதிப்பு ஏற்படும். 10ஆம் அதிபதி அஸ்வினியில் இருந்தால் தொழில் முடக்கத்தை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து தொழில் முடக்கம் சார்ந்த செய்வினை பாதிப்புகள் ஏற்படும். மாமியார் அதனால் பாதிக்கப்படுவாங்க. முழங்காலில் பிரச்சனை, அடிபடுதல், இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். 11ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் நண்பர்கள் மூலமாக அல்லது நண்பர்களுக்கு செய்வினை பாதிப்பு, மூத்த சகோதரன் மூத்த சகோதரிக்கு செய்வினை பாதிப்பு, வரக்கூடிய பணம் நமக்கு திரும்பி வராமல் போகும். கடன் கொடுத்துருப்போம், அந்த கடனை திருப்பி வாங்க முடியாமல் பிரச்சனையை அனுபவிப்போம். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய லாபம், வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பணம் வராமல் லாக் ஆகும். என்னெல்லாம் நம்ம விருப்பப்படுறோமோ இந்த பிரபஞ்சத்தில், எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடக்காமல் அதனால் மன உளைச்சல் ஆகும். 12ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் என்றால் செலவுகள் ஆகக்கூடிய விஷயத்தில் நல்ல செலவுகள் ஆகாமல் வீண் விரயங்களை கொடுக்கறது, சிறைவாசம் போகிறது, மருத்துவமனைக்கு எப்போ பார்த்தாலும் தண்டச்செலவு அழுதுகிட்டே இருக்கிறது, வெளிநாடு போக முடியாமல் தடையாகிறது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் 12ஆம் அதிபதி அஸ்வினியில் இருந்தால் கொடுக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க எந்த பாவத்தோட அதிபதி போய் அஸ்வினியில் நிற்குதுன்னு பாருங்கள். லக்னாதிபதியா, 4ஆம் அதிபதியா, 7ஆம் அதிபதியா, 10ஆம் அதிபதியா, 12ஆம் அதிபதியான்னு பார்க்கணும். எந்த பாவத்தோட அதிபதி போய் அதில் நிற்குதோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனையை நிச்சயம் சந்திப்பீங்க. அப்போ அஸ்வினிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நாம் இவ்வளோ விஷயங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் அங்கே ஒரு சிக்கல் இருக்குன்னு. அஸ்வினியில் கிரகம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பாதிப்புகள் வரும்னு சொல்லிடலாம். யார் ஒருவருக்கு அஸ்வினியோட தொடர்பே வரலையோ அவர்களுக்கு செய்வினை சார்ந்த விஷயம் பெருசாக பாதிக்காது. உங்கள் குடும்பத்திலே இல்லை, உங்கள் குடும்பத்தில் அப்பாவோட நட்சத்திரம் அஸ்வினி கிடையாது, அல்லது தங்கச்சியோட நட்சத்திரம் வரல, குழந்தைங்களோட நட்சத்திரமும் வரல, யாருடைய நட்சத்திரமும் வரல அப்படின்னா அவள் பாதிப்பு பெருசாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கான்செப்டை எடுத்துக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் பாதிப்புன்னு சொல்லியாச்சு. இந்த பாதிப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம சொல்லியாச்சு. அப்போ இந்த பாதிப்புலேருந்து எப்படி சார் நம்மளை பாதுகாத்துக்கிறது, எப்படி இதிலேருந்து வெளியில் வர்றது, இதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அஸ்வினி சார்ந்து உங்களுக்கு கிரகமோ நட்சத்திரமோ லக்ன புள்ளியோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்தால் இதுக்கு நட்சத்திர தோஷ நிவர்த்தி பரிகாரம் கொடுமுடியில் செய்ய வேண்டும். நட்சத்திர தோஷ நிவர்த்தி பரிகாரம் கொடுமுடியில் செய்யணும். ஏன் கொடுமுடியில் பண்ணணும் அப்படின்னா, ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் தான் கொடுமுடி. இப்போ ராகு கேதுவை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற யார்? ஆதிசேஷன். ஸோ அவரால் உருவாக்கப்பட்ட இடம் கொடுமுடி. அதனால் அந்த பரிகாரத்தை அங்கே பண்ண சொல்கிறோம். நம்ம ஒரு பரிகாரம் பண்ண சொன்ன உடனே கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது. அந்த பரிகாரம் எதுக்காக பண்ணுறோங்கிறத தெளிவான ஜோசியர்கிட்ட விளக்கம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஜாதகம் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திர கிரகம் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு செய்வினை தாக்கம் இருக்குது, அப்போ கொடுமுடியில் நட்சத்திர தோஷம் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான
ரிசல்ட்லாம் கிடைக்குங்கிறது ஜோசியர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிளைண்ட்டுக்கு இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வீடு கட்டி ஆரம்பிச்சிட்டோம், வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து நின்றுச்சு, 10 மாதமாக வீடு கட்ட முடியல, அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணுவோம். 4ஆம் அதிபதி அஸ்வினியில் இருந்தது, அப்போ செய்வினை தோஷம் பாதிக்கும் அப்படின்னு எடுக்கலாமா? அப்போ அந்த வீடு கட்டுற இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாமா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கொடுமுடி பரிகாரம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீடு அதுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரங்களே அவங்களுக்கு செய்வினை வச்சுருக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு பார்த்து அதுக்கான வாஸ்து ஹோமங்கள், சூலனை துர்கா ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணி அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு வந்து உடனே கட்டி முடிச்சு இப்போ கிரகப்பிரவேசமும் முடிஞ்சிருச்சு. இது ஏன் இந்த படிநிலைகளை சொல்கிறேன்னா, ஒரு பரிகாரம் பண்ணும்போது எதனால் நீங்கள் லாக் ஆகியிருக்கீங்களோ அந்த லாக்குக்கான காரணம் உங்களுக்கு தெரிய வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா பரிபூர்ணமாக அதுக்கு ரிசல்ட்டே கிடச்சிரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் முடிக்கும் போதும் ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிய வரும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், போனோடனே பரிகாரம் பண்ணி முடிக்கிறோம், பரிகாரம் பண்ணி முடிச்சோன்னா எல்லாமே நல்லா நடந்துடும். அப்படி நடக்காது. ஒவ்வொருத்தரோட கர்மாவை பொறுத்து ஒவ்வொரு பரிகாரம் பண்ணும்போதும் அந்த பரிகாரத்தோட ரிசல்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இது முதல் விஷயம். இது கொடுமுடியில் நட்சத்திர தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ரெண்டாவது பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அஸ்வினி அப்படின்னா இடுக்கு பிள்ளையார்னு அர்த்தம். திருவண்ணாமலையில் இடுக்கு பிள்ளையார் இருக்குது தெரியுமா? கிரிவல பாதையில் போகும்போது கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க. அங்கே எல்லாரும் அந்த இடுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருவாங்க. இந்த சந்து மாதிரி இருக்கிறது, இடுக்கு மாதிரி இருக்கிறது, சின்ன ஓட்ட வலையாக பூந்து வர்றது, குகைக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் குடைவரை கோயில்கள், இதெல்லாம் வந்து அஸ்வினியோட இயக்கமாக வரும். இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்தால் செய்வினை தாக்கங்கள் நம்மளை விட்டு போகும். நம்ம நாமக்கல்லையே குடைவரை கோயில் இருக்குது. என்ன கோயில்? குடைவரை கோயில். நாமக்கல் இருக்கிற கோயில் லட்சுமி நரசிம்மர் கோயில். செய்வினை தாக்கத்துக்கான பெஸ்ட்டு கோயில் வந்து அப்படின்னா கோயில் வழிபாடுனா லட்சுமி நரசிம்மர் தான். என்ன காரணம் தெரியுமா? கிரக காரகத்துவத்தில் செவ்வாய் ராகுவுடைய காரகத்துவமாக இயங்கிறதே லட்சுமி நரசிம்மர். அப்போ அஸ்வினியில் இருக்கிறவங்க கொடுமுடியில் பண்ணுறது ஒரு மாந்திரிக ரீதியான பரிகாரம். தெய்வ வழிபாடு ரீதியாக அந்த கிரக காரகத்துவத்தை நம்ம சரி பண்ணுற மாதிரினா வழிபாடு பார்த்திங்கன்னா நாமக்கல் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போகிறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பு, அல்லது செவ்வாய்க்கிழமைக்கு போகிறது சிறப்பு. அதுக்கப்புறம் இதே செவ்வாய் ராகுவோட அமைப்பை கொண்ட இன்னொரு கடவுள் வந்து சர்பேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு இந்த செய்வினை தாக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும். அப்போ தாந்திரிக ரீதியாக கொடுமுடி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன். ஆன்மீக ரீதியாக கோயில் வழிபாட்டில் நாமக்கல் நரசிம்மரும் சர்பேஸ்வரர் வழிபாடு. சர்பேஸ்வரர் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து சென்னை குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்குது. சென்னை கோயம்பேடு தெரியுமா? கோயம்பேடு பக்கத்தில் குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் வாசலில் ஒரு தூணில் சர்பேஸ்வரர் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நமக்கு என்ன கிரகம் ஆதிக்கம் இருக்கோ அந்த கிரக ஆதிக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புரம் காளி, அங்கே போனாலும் செய்வினை தாக்கங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும்.
ரொம்ப பெரிய லாக்கில் இருக்காங்க, ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸே லாக்கில் இருக்குது, பிளாக் மேஜிக் இம்பேக்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருவல்லம் கோயிலுக்கு போகணும். கேரளா திருவல்லம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அதுக்குன்னு ஸ்பெஷல் பூஜைகள் இருக்குது. அந்த பூஜையை செஞ்சு அதை ரெக்கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் காமக்கியா. என்ன ரீசன் அப்படின்னா, காமக்கியா வந்து யோனிபீடமாக செயல்படுது, விருச்சகமாக இயங்கும், 8ஆம் இடமாக இயங்கும். அங்கே சுக்கிரன் செவ்வாய் ராகுவோட எனர்ஜி இருக்குது. சுக்கிரனா யோனி, செவ்வாய் தான் மாதவிடாய், ராகு தான் தாந்திரிகம். ஸோ இந்த 3 விஷயமும் ஒன்றா இயங்குகிற இடம் வந்து காமக்கியா. அதிகமாக காமக்கியா கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிளாக் மேஜிக் இம்பேக்டே பெருசாக வராது. இதெல்லாம் வந்து எங்களுடைய அனுபவத்தில் நிறையா கிளைண்ட்ஸுக்கு சொல்லி பவர்ஃபுல்லாக நடந்த விஷயங்கள். இந்த கொடுமுடி, திருவல்லம், காமக்கியா இந்த 3மே நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை, கொடுமுடியில் மாதம் மாதம் பரிகாரம் பண்ணுறோம், திருவல்லமில் மாதம் மாதம் பரிகாரம் பண்ணுறோம், காமக்கியா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதுக்காகவே ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ கூட ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் வீக்கு காமக்கியா இந்த செய்வினை சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு பலி கொடுத்து பூஜை பண்ணுறதுக்காக. அசாம், நார்த் இந்தியா. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து கோயில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணும், வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன செய்ய வேண்டும். நான் நிறையா என்னுடைய அனுபவத்தில் இந்த திஷ்டி தோஷம், செய்வினை தோஷம், இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து வெளியில் வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பாதிப்புகள் யாரை பாதிக்காமல் இருக்குது, திஷ்டி தோஷமும் பெருசாக பாதிக்காது, செய்வினை தோஷமும் பெருசாக பாதிக்காது, அப்படியே வந்தாலும் சின்னதாக வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் நிறையா அன்னதானம் செய்கிறாங்க. அன்னதானமும் வஸ்திரதானமும் யார் ஒருவர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவர்களுக்கு பெரிதளவில் செய்வினை பாதிப்புகளும் திஷ்டி பாதிப்புகளும் வருவதில்லை. நிறைய அன்னதானம் பண்ணுங்க, நிறையா வஸ்திரதானம் பண்ணுங்க. குறிப்பாக இந்த அன்னதானம் எங்கே பண்ணணுன்னா, கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஊருக்கே அன்னதானம் பண்ணுவாங்களா, அந்த அன்னதானத்துக்கு நிறையா அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க. அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதேமாதிரி வஸ்திரதானம், தெரிஞ்சவர்களுக்கு, தெரிந்த நபர்களுக்கு, நிறைய பேருக்கு வஸ்திரதானம் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து தான தர்ம ரீதியாக இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறனால இந்த அஸ்வினியோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி. முந்திரி ரிலேட்டடான உணவுகளை இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க டெய்லியும் தானம் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5 முந்திரி யாருக்கா தானம் பண்ணுங்கள். இல்லை 5 முந்திரியை காக்காக்கு வைங்க, வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுங்க. அஸ்வினி தான் ஹெல்மெட், தலைக்கவசம்னு சொல்கிறது. அப்போ தலைக்கவசம், ஹெல்மெட் வாங்கி நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வந்தால் உங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடும். எப்படி நம்ம தலைக்கு கவசமாக ஹெல்மெட் இருக்கோ, அந்த மாதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் செய்வினை பாதிப்பு வராமல் கவசம் நமக்கு உருவாகும். அதுமாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், உபாசன தெய்வம் புத்தகம் கூட நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உபாசன தெய்வம் புத்தகம் படிச்சிங்களா? உபாசன தெய்வம் புத்தகத்தில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்கள் உபாசனை தெய்வம் ஒரு மனிதனுக்கு செய்வனை இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர வைக்கும். செய்வனையோட தாக்கம் அவங்களை பாதிக்காமல் நம்மளை பாதுகாக்கும்.
அப்போ ஒவ்வொரு மனிதனும் நமக்கான உபாசன தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அதை சரிவர வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி அதில் என்ன ஒரு தாந்திரிக சூட்சம் இருக்குன்னா, உபாசன தெய்வத்தை உங்களுடைய குருவை தவிர வேறு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறேன்னு உங்கள் குருவை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாரும் பெத்த பேராக போட்டுக்கிறோம், நான் இந்த உபாசகர் அந்த உபாசகர். என்னைக்காவது நான் யாரை உபாசனை பண்ணுறேன்னு எங்கேயாவது போட்டிருக்கேனா? எந்த கிளாஸில் சொல்லியிருக்கேனா? உபாசனா கிளாஸில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அதை யோசிச்சிங்களா? ஏன் நம்ம குரு வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எங்கேயும் போட மாட்டேங்கிறாருன்னு? ஏன்னா நீங்கள் என்ன உபாசனை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல உபாசன தெய்வத்தை கட்டிட்டு தான் உங்களுக்கு செய்வனையே வைப்பாங்க. உபாசனை தெய்வம்தான் உங்களை எல்லா இடத்துலையும் முன்னேருந்து பாதுகாக்கும். அதனால் உங்கள் குருவை தவிர, ஏன் குருகிட்ட சொல்லணும்? குரு தான் உங்களை வழிகாட்டுறவர். உங்களுக்கு சரியான தெய்வமா தெய்வம் இல்லையா அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வேற ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிவிட்டு வெளியில் வந்து வேற ஒரு தெய்வத்தை சொல்லிக்கோங்க. சரியா? அப்போ இதில் வந்து என்னென்னா, தான தர்மம், நட்சத்திர பரிகாரம், தாந்திரிகம், மாந்திரிகம் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கிறது அந்த விஷயம். அதை வந்து ஒரு திறம்பட நாம் வந்து செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது தான் நம்ம எல்லா காரியத்திலையும் கவனமாக இருக்க முடியும், தெளிவாக இருக்க முடியும், அதுலேருந்து கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியும். அப்போ இதை வந்து உண்மை இல்லைன்னு விடவும் முடியாது, பொய்ன்னு சொல்லிட்டு நம்பாமல் இருக்க முடியாது. எல்லாமே இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அதுக்காக தான் நான் ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, நட்சத்திர ரீதியாக காரகத்துவங்களோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான பரிகாரங்களையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிம்பிளாக இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிவிட்டு வர வர உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். பக்கத்தில் நாமக்கல் கோயிலுக்கு போங்க, கோயம்பேட்டில் சரபேஸ்வரர் கோயில் போங்க, அதே மாதிரி முந்திரி தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சின்சியராக டெய்லியும் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்குள்ளவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கொடுமுடியில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நட்சத்திர தோஷ பரிகாரம் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு என்ன தேவையான, எப்படி அது ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்றைக்கி இந்த தருணத்தில் செய்வினை தோஷங்களை பற்றி மிக தெளிவான விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி குருஜி. பொதுவாக பார்த்தீங்கன்னா செய்வினை பற்றிய ஒரு பயம் நீங்கிருச்சா எல்லாத்துக்கும்? செய்வினை உருவாக காரணம் என்ன, அது உருவானா அது எந்த விதத்தில் உருவாகும், எப்படி அதுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. பேசிக்காக நட்சத்திரத்தை பேஸ் பண்ணும்போது அஸ்வினி தான் செய்வினை குற்றம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரமாக நம்ம சொல்லப்படுறது அஸ்வினி அப்படிங்கிறது. அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம சாரம் கொடுத்தவர் யாருன்னா கேது தான். கேது தான் வந்து ஞானகாரகன். அப்போ எந்த ஒரு செய்வினை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு சித்த வழிபாடு அல்லது ஒரு ரிஷிகள் வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடுன்னு பண்ணும்போது அந்த செய்வினை தோஷங்கள் வந்து பாதிப்பு ஏற்படாது. செய்வினைங்கிறது எண்ணத்தால், ஒருத்தரோட எண்ணத்தால் எழுதுறது தான் செய்வினை அப்படிங்கிறது எல்லாம் சிறப்பாக சொன்னார். அதுக்கான சில ஆலயங்களும் சொன்னார் இல்லையா? அந்த ஆலயங்களெல்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி போயிட்டு வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளான மக்கள் எங்ககிட்ட வரும்போது அவங்கள அங்கே அனுப்பி அந்த விஷயங்கள் அவங்களுக்கு செய்யும்போது சக்ஸஸ் ஆனது தான். ஸோ உங்களுக்கு வந்து 27 நட்சத்திரங்களுக்கும் அருமையான பரிகாரங்கள் சொல்லியிருக்காரு, ஆலய வழிபாடு முறைகள் சொல்லியிருக்காங்க. செய்வினைனா யாரும் பயப்பட வேண்டாம். அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், நம்ம கர்ம வினையில் ஒரு பகுதி தான் அது. ஏதோ ஒரு முன்ஜென்ம கர்மா நம்ம வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஏதோ ஒரு நபருக்கு. அதனால் அடுத்த ஜென்மாவில் அந்த நபர் மூலமாக நமக்கு அந்த கர்மம் ஏற்படுது. அப்போ தான் அஸ்வினியில் கிரகமே இருக்கும். ஒருத்தங்களுக்கு அஸ்வினியில் ஒரு கிரகம் நிற்கிதுனாவே கண்டிப்பாக அது செய்வினை குற்றம் உள்ளது அப்படிங்கிறது. அது எந்த வழியான குற்றங்கிறது தான் அதில் நின்று இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து செய்வினை பற்றியும் அதற்கான பரிகாரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கான விளக்கங்கள், தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்களை சொன்ன நம்மளுடைய தலைவர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனரும் எங்களது ஜோதிட பிரபஞ்ச குழு செயலாளருமான திரு முத்துப்பாண்டி அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். நன்றி.